ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா வீக் அசைன்மெண்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்மளோட கோர்ஸ் போயிடலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷனுக்கான 6 வீக்ஸ் கோர்ஸ் தான். ஸோ கோர்ஸோட வீக் 1க்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம். பேசிக் கான்செப்ட் இன் எஜுகேஷனோட வீக் 1க்கான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கோ டு கோர்ஸ் கொடுத்துடலாம். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீக் 1ஓடது. ஸோ மேலே இருக்க வீடியோஸ் எல்லாமே வீக் 1க்கான சிலபஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நியூவாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா, பிஎட் அண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஆன்சர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கிளாஸஸ்மே போய்ட்டுருக்கு, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வீக் 1 கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31/10/2025. ஸோ இதுதான் லாஸ்ட் டேட்டு. நம்ம இப்போயே முடிச்சிட்டோம். ஸோ டோட்டலி 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா புக்லேருந்தும் சம்மரிலேருந்து தான் டோட்டலாக எடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே கொடுத்துருந்த புக்கு அண்ட் தென் அப்ஜெக்டிவ், சம்மரி இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஆன்சரை பார்த்துடலாம். ஸோ கிளாஸஸை அட்டன் பண்ணவங்க இதுக்கான ஆன்சர் ஈஸியாக பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ப்ராப்பராக எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணாலும் அசைன்மெண்ட் ப்ளஸ் எக்ஸாம்ஸ் மார்க் வச்சு தான் நமக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அதனால் நல்லா பண்ணுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அசைன்மெண்ட்டை எப்படி பண்ணலாம், ஸோ சம்மரி அசைன்மெண்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.